ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணுனாலும் இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் நான் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் என்ன பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அதாவது சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் தான் நம்ம வந்து எலிஜிபிள் மார்க் இருந்தாவே நம்ம என்ன பார்த்தா அட்மிஷன் வந்து பண்ணலாம். சரியா? அப்படி அதாவது ஐடியா வேணும், இல்லை சார் எங்களுக்கு வந்து எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. சரியா? அப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, நம்ம எந்த காலேஜஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தா இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ போத் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுக்குமே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எடுத்து கூட என்னாச்சு பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் மொத்தம் 11 பேஜ் இருக்குது. சரியா? 11 பேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டியூட் டைப் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, அது தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் அந்த நேமு, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எம்பிபிஎஸ்ஸா இல்லை பிடிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வந்து போத் மெயில் அண்ட் ஃபீமேல், இல்லை மெயிலா ஃபீமேல் மட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கோட்டா வந்து பார்த்திங்கன்னா டீம்டு இல்லை பெய்ட் சீட் கோட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதாவது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது என்னாச்சும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓப்பனில் எவ்வளோ, சரியா? அதுக்கப்புறம் பிடபிள்யூவில் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஓபிசியில் பிடபிள்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் பிடபிள்யூ, எஸ்டியில் பிடபிள்யூ, இதெல்லாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் சீட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே ஓப்பன் தான். டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான் உங்களுக்கு. அதில் வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து உள்ளே வந்து சீட்ஸ் வந்து இருக்காது. சரியா? எல்லாமே ஓப்பன் தான். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் பேரண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நான் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எந்தெந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக வாங்குறாங்க. சில டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பெர் இயருக்கு வந்து நீங்கள் வந்து 26 லேக்கு 27 லேக்லாம் வாங்க டீம்டு யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஆனால் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து குறைவாக வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரக்கூடிய நாட்களை காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.